வணக்கம். முறையற்ற தாய்ப்பாலூட்டலினால் ஏற்படும் குறைவான எடை அதிகரிப்பு குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப் போவது குழந்தைக்கு ஏன் போதிய தாய்ப்பால் கிடைக்கவில்லை என்பது குறித்த தாய்ப்பாலூட்டல் சம்பந்தமான காரணங்கள், இந்த காரணங்களுக்கான பரிந்துரைக்கப்பட்ட தீர்வுகள். பிறப்பிலிருந்து 6 மாதங்கள் வரை உள்ள குழந்தைகளுக்கு குறைவான எடை அதிகரிப்பிற்கு ஒரு முக்கிய காரணம் உள்ளது. அது குழந்தைக்கான போதிய தாய்ப்பால் கிடைக்காதது ஆகும். குழந்தைக்கு போதிய தாய்ப்பால் கிடைக்காமல் இருப்பதற்கு பல்வேறு காரணங்கள் உள்ளன. அவை 4 வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. முதல் வகை தாய்ப்பாலூட்டலின் காரணிகள். இரண்டாவது வகை தாயின் உளவியல் காரணிகள். மூன்றாவது வகை தாயின் உடல்நிலை. நான்காவது வகை குழந்தையின் உடல்நிலை. இந்த டியூட்டோரியலில் நாம் சில தாய்ப்பாலூட்டலின் காரணிகளை பார்ப்போம். மற்ற 3 காரணிகள் வேறொரு டியூட்டோரியலில் விளக்கப்பட்டுள்ளது. தாமதமான தாய்ப்பாலூட்டலின் ஆரம்பம் முதல் தாய்ப்பாலூட்டல் காரணி ஆகும். குழந்தை பிறந்த 1 மணி நேரத்திற்குள் அதை ஆரம்பிக்க வேண்டும். அப்படி செய்வதினால் குழந்தை மார்பினை ஆழமாக பற்ற கற்பதற்கு அது உதவுகிறது. கர்ப்பிணி பெண்களுக்கு கடைசி 3 மாதங்களில் தாய்ப்பாலூட்டலுக்கான பயிற்சி அளிக்கப்பட வேண்டும். குழந்தை பிறந்தவுடன் செலுத்தப்படும் தோலுடன் தோல் தொடர்பானது தாய்ப்பாலூட்டலை ஆரம்பிக்க முக்கியமாகும். இது இதே தொடரின் மற்ற டியூட்டோரியல்களில் விளக்கப்பட்டுள்ளது. தாய்ப்பாலூட்டலின் இரண்டாவது காரணி குழந்தையை மோசமாக நிலைப்படுத்துதல். தாய் குழந்தையின் கழுத்தை முன்னுக்கு வளைக்கக்கூடாது. இது குழந்தையின் மூக்கு தாயின் முலைக்காம்பின் மேல் நிலைப்படுத்தி இருப்பதால் ஏற்படுகிறது. குழந்தையின் மூக்கு துவாரங்கள் எப்பொழுதும் முலைக்காம்பின் நேர்கோட்டில் இருக்க வேண்டும். பெரியவர்களான நாம் கழுத்தை நீட்டி தலையை பின் சாய்த்து நீர் அருந்துகிறோம். அதேபோல் குழந்தையின் கழுத்தும் பால் அருந்துவதற்கு நீட்டப்பட வேண்டும். குழந்தையின் கழுத்தை நீட்டிக்க தாய் குழந்தையை தனது மற்றொரு மார்பை நோக்கி இழுக்கலாம். தாய் குழந்தையின் கழுத்தை பக்கவாட்டில் திருப்பக்கூடாது. இது குழந்தைக்கு பாலை விழுங்குவதில் சிரமமாக இருக்கும். குழந்தையின் நெஞ்சு மற்றும் வயிறு தாயின் நெஞ்சின் மீது லேசாக அழுந்தி இருக்க வேண்டும். பாலூட்டுகையில் குழந்தை தாயின் மார்பினை நோக்கி இருக்க வேண்டும், தாயின் முகத்தை நோக்கி அல்ல. இந்த படத்தில் குழந்தையின் முகம் கிராஸ் கிரேடல் பிடிமானத்தில் சரியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. குழந்தையின் மேல் உதடானது வலது மார்பின் 9 மணி நிலையில் இருக்கிறது. குழந்தையின் கீழ் உதடானது 3 மணி நிலையில் இருக்கிறது. குழந்தையின் கால்கள் தாயின் கைகளுக்கு உள்ளே வைக்கப்பட வேண்டும். இல்லையெனில் குழந்தை கீழே நழுவி முலைக்காம்பிலிருந்து பால் குடிக்க நேரிடும். குழந்தையின் இடுப்பானது தாயின் முழங்கையின் மடிப்பின் மீது வைக்கப்படலாம். இது குழந்தை கீழே நழுவுவதை தவிர்க்கும். குழந்தை மார்பினை சரியாக பற்றாதது 3வது தாய்ப்பாலூட்டலின் காரணி ஆகும். குழந்தை வாயை அகலத் திறக்கும் வரை தாய் குறைந்தது 2 - 3 நிமிடங்களாவது காத்திருக்க வேண்டும். அது 120 - 160 டிகிரிக்கு இடையே திறந்திருக்க வேண்டும். அதன் பின்பே தாய் தன் மார்பினை குழந்தையின் வாயினுள் வைக்க வேண்டும். குழந்தையின் உதடு மற்றும் தாடை எப்பொழுதும் ஏரியோலாவிலிருந்து தூரமாக இருக்கக்கூடாது. குழந்தையின் வாய் தாயின் மார்பின் மீது ஆழமாக அழுந்தி இருக்க வேண்டும். இல்லையெனில் குழந்தை பாலை விழுங்குகையில் கன்னங்களில் குழி விழும்.
முலைக்காம்பினை பற்றுகையில் கூட கன்னங்களில் குழி விழலாம். அதிகமான மேல் ஏரியோலா குழந்தையின் வாயில் இருத்தல் கூட குழி விழுதலுக்கான வேறொரு காரணமாகும். மார்பினை அழுத்தும் தாயின் விரல்கள் குழந்தையின் உதட்டின் நேர்கோட்டில் இருக்க வேண்டும். இது கீழ் ஏரியோலாவின் அதிக பகுதி குழந்தையின் வாயினுள் செல்வதை உறுதிப்படுத்தும். குழந்தை முலைக்காம்பினை மட்டும் உறிஞ்சினால் அவளுக்கு போதுமான பால் கிடைக்காது. மார்பின் மீது ஆழமான பற்றுதல் மிகவும் முக்கியம். குழந்தை மார்பினை ஆழமாக பற்றியுள்ளதா என சரிபார்ப்பது மிகவும் முக்கியமாகும். அதனை செய்ய தாய் தன் மார்பினை குழந்தையின் கீழ் உதட்டின் மீது அழுத்தலாம். தாய்ப்பாலூட்டுகையில் கீழ்ப்பகுதி ஏரியோலா முழுவதும் குழந்தையின் வாயினுள் இருக்க வேண்டும். குழந்தையின் மேல் உதடு தாயின் முலைக்காம்பின் சற்று மேலே இருக்க வேண்டும். குழந்தையின் கீழ் உதடானது ஏரியோலாவின் ஓரத்தில் இருக்க வேண்டும். ஏரியோலா சிறியதாக இருந்தால் குழந்தையின் கீழ் உதடானது மார்பின் மீது இருக்க வேண்டும். இது குழந்தைக்கான போதிய பால் கிடைக்க உதவும். மார்பின் மீதான ஆழமான பற்றுதல் வேறொரு டுட்டோரியலில் விளக்கப்பட்டுள்ளது. 4வது தாய்ப்பாலூட்டலின் காரணி தாய் இறுதிப்பாலை குழந்தைக்கு வழங்காமல் இருப்பது. முன்பாலை கொடுத்த பின் அடுத்து வரும் கெட்டியான பின்பாலானது குழந்தைக்கு வழங்கப்பட வேண்டும். இதில் குழந்தையின் மூளை மற்றும் வளர்ச்சிக்கு தேவையான நல்ல கொழுப்புகள் நிறைந்துள்ளன. பின்னர் வரும் பாலை வழங்காமல் இருப்பது குறைவான எடை அதிகரிப்பை ஏற்படுத்தும். குழந்தைக்கு பின்னர் வரும் பால் கிடைத்ததா என்பதை தாய் கண்டறியலாம். அதனை செய்ய தாய் தன் கையினால் பாலை வெளிக்கொணரலாம். மெல்லிய பால் வெளிவந்தால் குழந்தைக்கு பின் பால் கிடைக்கவில்லை என்று அர்த்தம். தாய் அதே மார்பில் மீண்டும் தாய்ப்பாலூட்ட தொடர வேண்டும். மேலும் அவள் வெளிக்கொணர்கையில் நல்ல ஓட்டமான கெட்டிப்பால் தென்படலாம். இது அதே மார்பிலிருந்து மீண்டும் தாய்ப்பாலூட்ட தொடர வேறொரு அறிகுறி ஆகும். 5வது தாய்ப்பாலூட்டும் காரணி குறிப்பிட்ட நேரத்தில் தாய்ப்பாலூட்டுவதாகும். பெரியவர்களுக்கு கொடுக்கப்படும் உணவு போல் தாய்ப்பாலூட்டுதலை திட்டமிட இயலாது. குழந்தைக்கு முன்னரே ஏற்படும் பசி அறிகுறிகளை வைத்து தாய்ப்பாலூட்ட வேண்டும். முன்னரே ஏற்படும் பசி அறிகுறிகள் விரலை சப்புவது, தலையை இருபக்கமும் திருப்புவது, இன்னும் சில. தாய் இந்த அறிகுறிகளை கண்டறிந்து உடனடியாக தாய்ப்பாலூட்ட வேண்டும். தாமதமான அறிகுறியான குழந்தை அழ ஆரம்பிக்கும் வரை தாய் காத்திருக்க கூடாது. 6வது தாய்ப்பாலூட்டலின் காரணி போதுமான முறை தாய்ப்பாலூட்டாமல் இருப்பது. குழந்தைக்கு 24 மணி நேரத்தில் குறைந்தது 10 - 12 முறையாவது தாய்ப்பாலூட்ட வேண்டும். அதிகப்படியான அடிக்கடி தாய்ப்பாலூட்டல் குழந்தையின் முன்னரே ஏற்படும் பசி அறிகுறிகளை பொறுத்து இருக்கிறது. சில சமயங்களில் குழந்தைக்கு 1 மணி நேரத்திற்குள்ளேயே பல முறை பால் தேவைப்படலாம். குழந்தைக்கு எத்தனை முறை தேவையோ அத்தனை முறை தாய்ப்பாலூட்டலாம். 7வது தாய்ப்பாலூட்டலின் காரணி இரவில் தாய்ப்பாலூட்டாமல் இருப்பது. தாய்ப்பாலூட்டும் தாய்மார்களுக்கு புரோலாக்டினின் அளவு இரவில் அதிகமாக இருக்கிறது. புரோலாக்டின் என்பது தாய்ப்பால் உருவாக உதவக்கூடிய ஒரு ஹார்மோன் ஆகும். இரவில் தாய்ப்பாலூட்டாமல் இருப்பது தாய்ப்பாலின் அளவை குறைக்கிறது. அதனால் குழந்தைகளுக்கு 3 - 4 முறையாவது இரவில் தாய்ப்பாலூட்ட வேண்டும். சில நேரங்களில் குழந்தைகள் இரவில் 3 மணி நேரத்திற்கு மேல் விழிக்காமல் இருப்பர். தாய்ப்பாலூட்ட குழந்தையை தாய் எழுப்ப வேண்டும். இதை செய்ய குழந்தையின் பாதம் அல்லது முதுகில் கூச்சமூட்டலாம்.
அவள் குழந்தையை உட்கார வைத்தும் எழுப்பலாம். 8வது தாய்ப்பாலூட்டலின் காரணி குறைந்த நேர தாய்ப்பாலூட்டல். குழந்தையின் தேவை தீரும் வரை தாய்ப்பாலூட்ட வேண்டும். குழந்தை தாய்ப்பால் அருந்துகையில் அவளை மார்பிலிருந்து எடுக்கக்கூடாது. குழந்தை முழுமை அடைந்ததற்கான அறிகுறிகளை காட்டிய பிறகே தாய்ப்பாலூட்டலை நிறுத்த வேண்டும். முழுமை அடைந்ததற்கான அறிகுறிகள்: வாயை மூடுதல், மார்பிலிருந்து தலையை வேறு பக்கம் திருப்புதல். 9வது தாய்ப்பாலூட்டலின் காரணி குழந்தை தாய்ப்பால் அருந்துகையிலேயே உறங்குவது. தாய்ப்பாலூட்டலின் முதல் சில வாரங்களில் தாய்ப்பால் அருந்துகையிலேயே குழந்தை உறங்கலாம். இது போதுமான பால் அருந்தாததற்கு வழிவகுக்கிறது. முன்பு கூறியது போல் தாய் குழந்தையை உடனடியாக எழுப்ப வேண்டும். குழந்தை மறுக்கும் வரை அவள் குழந்தையை எழுப்பி தாய்ப்பாலூட்ட வேண்டும். 10வது தாய்ப்பாலூட்டலின் காரணி குழந்தைக்கு இரு மார்பகங்களையும் வழங்காமல் இருப்பது. சில தாய்மார்கள் குழந்தைக்கு ஒரு மார்பினை வழங்கி மற்றொன்றை வழங்காமல் இருப்பர். ஒரு மார்பகம் காலியான பிறகு மற்றொரு மார்பினையும் குழந்தைக்கு வழங்க வேண்டும். மற்றொரு மார்பிலிருந்து தாய்ப்பாலை அருந்த வேண்டுமா என்று குழந்தை தீர்மானிக்கும். 11வது தாய்ப்பாலூட்டலின் காரணி புட்டிப்பால் மற்றும் நிப்பிள் ஷீல்டுகள் போன்றவற்றை பயன்படுத்துவது. இது குழந்தை இயற்கையாகவே தாயின் மார்பினை பற்றுவதை அனுமதிப்பதில்லை. இதனை தவிர்க்க தாய்க்கு சரியான தாய்ப்பாலூட்டலின் நுட்பத்தை கற்பிக்க வேண்டும். இறுதி தாய்ப்பாலூட்டலின் காரணி மற்ற உணவுகளை குழந்தைக்கு வழங்குவது. முதல் 6 மாதங்களுக்கு குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டுமே வழங்க வேண்டும். மற்ற உணவுகள் மற்றும் பானங்கள் குழந்தைக்கு தாய்ப்பாலைப் போல் ஊட்டச்சத்தானது மற்றும் பாதுகாப்பானது அல்ல. அவை தொற்று நோயை விளைவிக்கலாம். அவை குழந்தையின் வயிற்றை நிரப்பக்கூடியவை. ஆதலால் குழந்தைக்கு தாய்ப்பால் அருந்த பசி எடுக்காது. இத்துடன் இந்த டுட்டோரியலின் முடிவுக்கு நாம் வந்துவிட்டோம். இந்த டுட்டோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஆர்த்தி. நன்றி.